அன்பார்ந்த தோழர்களே, பாசிச பாஜகவை வீழ்த்துவோம், ஜனநாயக இந்தியாவை கட்டியமைப்போம் என்ற தலைப்பில் பேரணி பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக மக்கள் மன்றம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த பேரணிக்கு வரவேற்புரையாற்றிய மக்கள் மன்றத்தினுடைய வழக்கறிஞர் தோழர் மேகலா அவர்களே, இந்த பேரணியை கொடியசைத்து உரையாற்றி துவக்கி வைத்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூறிய தோழர் ஆறுமுகம் அவர்களே மற்றும் கருத்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளர், மக்கள் மன்றத்தினுடைய வழக்கறிஞரும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில செயலாளருமான தோழர் பார்வேந்தன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தோழர், சதா 24 மணி நேரமும் தூங்கும் நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களிலெல்லாம் அரசு இந்த பழங்குடி மக்களுக்கு சேர வேண்டிய அத்துணை திட்டங்களையும் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த மக்களுடன் இரவு பகலாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் லாரன்ஸ் அவர்களே, மக்கள் மன்றத்தினுடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய தோழர் ஜெசி அவர்களே, எப்படி தமிழகத்தில் ஒரு மக்கள் மன்றம் இருக்கின்றதோ அதே போல பாண்டிச்சேரியிலும் ஒரு இயக்கம், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம், அந்த இயக்கமும் எந்த தயவு தாட்சணையும் இல்லாமல் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தீனன் அவர்கள் மற்றும் அவருடன் வருகின்ற தோழர்களே, மற்றும் மக்கள் மன்றத்தினுடைய தோழர் பாலு அவர்களே, வழக்கறிஞர் திருமலை அவர்களே, மக்கள் மன்றத்துடைய வழக்கறிஞர் மகா அவர்களே, மற்றும் சிறப்புரையாற்றுவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள் தலைவர்கள். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் எழுச்சி தமிழர் திருமா அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் வேல்முருகன் அவர்களே, எங்களுடன் பெரியாருடன் கைகோர்த்து நடந்த சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது பெரியாருடைய கொள்கையை, பெரியாரை சந்தித்த ஒரு மனிதர். பெரியார் என்றால் முழுக்க இன்னைக்கு நம்ம இரவு முழுதும் பகலெல்லாம் கூட்டங்களுக்கு சென்றுவிட்டு இரவில் அவரை பற்றி பேசினால் ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக எங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தலைவர், திராவிட விடுதலை கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் கொளத்தூர் மணி அவர்களே, மற்றும் இப்பகுதியினுடைய காஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் திமுக சேர்ந்த காஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அவர்களே, மற்றும் நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய மக்கள் மன்றத்தினுடைய தோழர் தஞ்சை தமிழன் அவர்களே, அதோடு செய்யாறிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய தோழர் முன்னாள் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர், நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய தோழர் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் அவருடன் வந்திருக்கக்கூடிய ஒன்றிய தொகுதி செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர் அனைத்து தோழர்களுக்கும், மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மிக மிக ரொம்ப நாங்கள் மதிக்கக்கூடிய மக்கள் மன்றம் மதிக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்காக மகாபலிபுரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் கிட்டு அவர்களே, அவருடன் வந்திருக்கக்கூடிய தோழர்களே, குன்றத்தூரில் வந்திருக்கக்கூடிய தோழர் பாண்டியன் அவர்களே அங்கே இருக்காங்க, அப்புறமா நான் மேடைக்கு கூப்பிட்டுக்கிறேன். அதை போல் எல்லாரும் எல்லா பகுதியிலேருந்து கோயம்புத்தூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்கள் சொல்லணுன்னா நிறைய பேரை சொல்லிக்கிட்டு போகலாம், அதிலே நேரம் சரியாயிடும். எனக்கு கொடுத்த நிமிஷம் 10 நிமிஷம். உங்கள் எல்லாரையும் வரவேற்பு இந்த கூட்டம், பேரணி பொதுக்கூட்டம் சிறப்பாக நடப்பதற்கு மிக காரணமாக இருந்த என்னுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்களே, அதுடன் என்னுடன் உயிரினும் மேலான என்னுடைய மக்கள் மன்ற தோழர்களே, உங்கள் அத்தனை பேரையும்
நான் தலைவணங்கி உங்களிடத்தில் இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு சரியாக 2 மணிக்கெல்லாம் பெரியார் சிலை அருகில் வந்து 3 மணிக்கு சரியாக பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு 2 பேராக இந்த பேரணியில் கலந்து கொண்டு அமைதியாக அமர்ந்து இங்கு என்னதான் பேசி விடுவார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மக்கள் மன்றத்தினுடைய தோழர்கள் அத்தனை பேருக்கும் இப்பகுதி வாழ் மக்களுக்கும் வணக்கத்தை தெரியப்படுத்தி கொண்டு நாம் அனைவரும் பாஜகவை வீழ்த்த வேண்டும். சதா உழைக்கும் மக்கள், வீரம் தெளிந்த மக்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்றால் இது பழங்குடி மக்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இந்த போலீஸ் நினைச்சிச்சு நம்ம அமைதியா வந்தோம், கடைசியா அங்க வந்தோன்னா பம்பெழுக்கிறாங்க. இது நல்லா இல்லை. நான் காவல்துறைக்கு சொல்றேன், இது நல்லா இல்லை. நாங்களே ஒரு ஏடாகுடத்தை ஏடாகுடமா ஆக்கி கெடுத்து விட்டுறாதீங்க. எத்தனை தடவை 10 தடவை இருந்து சொல்றேன். கொஞ்சம் இதே ஒரு கட்சி கூட்டம் போட்டாங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்கும்? எல்லாம் ஒரே ஆக்கிரமிப்பு, விசில் சத்தம், அராஜகம், ரோட்ல வரும்போது அராஜகம். எங்க கூட நடந்து வந்த காவல்துறையை கேளுங்க, நாங்க ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சா? ஆனா இங்க வந்தவுடனே தள்ளு, வராத போகாத, அசிங்கமா இல்ல? காஞ்சிபுரம் காக்கி சட்டைக்குள்ள RSS பூந்து இருக்குதுங்கிறது ஒரு சான்று தான் இன்னைக்கு நடந்த விஷயம். இதை மேலிடம் வரைக்கும் நாங்க கொண்டு போவோம். ஒரு இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஆடினாரு. விநாயகம் ஆட்டம் சம ஆட்டம். இன்ஸ்பெக்டர் விநாயகம் இப்ப போய் வீட்டுல கஞ்சி குடிக்க வேண்டிய நிலைமை உருவாக்க போகுது. இன்னும் 1 மாசத்துல உருவாக போகுது. துறை ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும், சட்ட ரீதியாக மக்கள் மன்ற நடவடிக்கை எடுக்கும். எங்களை சும்மா சரி இந்த மக்கள் மேல பொய் வழக்கு போடுறது அவருடைய வேலை. அதுக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்கும். அந்த நாளை சீக்கிரமா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்குவீங்கன்னு இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். இந்த பெண்கள் தினம் நேற்று உலக மகளிர் தினம், உழைக்கும் மக்களினுடைய தினம். இந்த தினத்தில் நம்ம இன்னைக்கு 9ஆம் தேதி நடத்துகிறோம். வருஷம் நம்ம எப்போ நடத்துவோம்னா மே 1 தான் உழைப்பாளர் தினத்தை நம்ம சிறப்பாக நடத்துவோம். ஆனால் இந்த வருஷம் எலெக்ஷன் வருது, தலைவர்கள் வர முடியாது. ஆகவே கொஞ்சம் முன்கூட்டியே இந்த நிகழ்ச்சியை நடத்திவிட வேண்டும் என்பதற்காக குறைஞ்சது 15 நாள் கூட இல்லை, 15 நாளைக்குள்ள ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சி தான். எல்லாரும் கேட்டாங்க, எப்படி 15 நாளில் நீங்கள் ஒரு கூட்டத்தை போட முடியும்னு கேட்டாங்க. எங்கள் கையில் ₹1 காசு இல்லை. நாங்கள் என்றைக்குமே நாளையை பற்றி கவலையே படுறது கிடையாது. ஏன்னா எங்களை காப்பாற்றுறதுக்கு எங்கள் மக்கள் இருக்காங்க. நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என் மக்கள் எங்களை காப்பாற்றுவாங்க. எல்லாருக்கும் தெரியும். கம்யூனுக்கு வந்தாங்கன்னா, பொது வாழ்வதற்கு வந்தாங்கன்னா எல்லாம் அவங்க வீடு தான். எனக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட என் மக்களுக்கு தலைவலிக்கும். அதுதாங்க உண்மையிலே என் மக்களை நினைச்சு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த தோழர்களே, ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வண்டி வச்சு வந்தீங்க, காலையிலே கிளம்பிட்டீங்க. நீங்க எனக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்து வந்திருக்கீங்க. ஒரு பக்கம் சொல்றீங்க, அக்கா நாங்க நண்டு பிடிச்சி வறுத்து எடுத்தாரோம். ஒரு பக்கம் சொல்றாங்க, நாங்க மீன் குழம்பு வச்சு எடுத்தாரோம். இன்னொரு பக்கம் போன் வருது, நாங்க கோழிக்கறி செஞ்சு எடுத்தாரோம். உண்மையில நான் எதை சாப்பிடுவேன்னே தெரியல. என் மக்கள் என் மேல வச்சிருக்க அவ்வளவு மதிப்பு மரியாதையும், நான் இதுக்கு என்ன ஈடு எனக்கே கிடையாது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்பார்ந்த தோழர்களே, நான் தொடர்ந்து பேச வேண்டியது இருக்கும். எனக்கு கொடுத்த நேரம் 10 நிமிஷம் தான். நான் இடையில நான் கொஞ்சம் சந்தில் சிந்து பாயிற மாதிரி நான் பேசுகிறேன். அதோட இன்னைக்கு நிறைய புது தோழர்கள் வந்திருக்காங்க. குறிப்பாக நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று நான் பேசுகிறேன்னா என்னுடைய பள்ளி, நான் படித்த பள்ளி மரியாகிசிலியம். அங்கே தான் இந்த சமூகத்தை பற்றியும், இந்த மண்ணை பற்றியும், இந்த மக்களை பற்றியும் சொல்லிக் கொடுத்த என்னுடைய பள்ளியிலிருந்து, அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். நான் 1ஆம் வகுப்பு படிக்கும்போதே நான் ஒரு கிறிஸ்தவ சபை, அதில் தான் நான் போய் எங்கள் அப்பா என்னை விட்டார். சாதி தெரியக்கூடாது, சாதி தெரிஞ்சு நீ படிச்சின்னா இந்த சமூகத்துக்காக வேலை செய்யக்கூடாது, சாதியே தெரியக்கூடாதுன்னு 1ஆம் வகுப்பு வரும்போது என்னை போர்டிங்கில் சேர்த்து படிக்க வச்சாங்க. அந்த சபையிலிருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய எங்களுடைய ஆசான்கள், தோழர்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் பணிவோடு அன்போடு வரவேற்று, இந்த கூட்டத்துக்கு என்னுடைய தோழர்கள், திருநங்கை தோழர்கள், அவர்களுக்கு இன்னைக்கு திருவிழா.
இன்றுதான் அவர்களுடைய திருவிழா. இன்றுதான் எங்கு சென்றாலும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்க முடியும். எனக்கு அதெல்லாம் வேணாம், என்னுடைய அமைப்பு எனக்கு முக்கியம் என்று பேரணியில் நடந்து வந்து எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய திருநங்கை தோழர்கள் மற்றும் இந்த நரிக்குறவர் சமூகம் என்று சொல்வார்கள், அவர்களை வந்து SC/ST பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று முதல் போராட்டம் நடத்தி தமிழகத்திலே நம்ம தான் கடுமையான போராட்டங்களை நடத்தி இன்று அவர்களை SC/ST பட்டியலில் சேர்த்திருக்கின்றார்கள். அதற்கு வந்திருக்கக்கூடிய அவரை அழைத்து வந்திருக்கக்கூடிய தோழர் யூதா மற்றும் அவருடன் வந்திருக்கக்கூடிய தோழர்களையும் இந்த நேரத்திலே மறக்காமல் நான் பதிவு செய்து உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இது என்னுடைய உரையில் சும்மா வரவேற்பு தான் சொன்னேன். நான் நேரம் கிடைக்கும் போது, எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் பேசுகிறேன்.